வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து மிக முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த காலேஜ் ப்ரிப்பரேஷன் சம்மந்தமான தொடர்ந்து வீடியோ வந்துட்டுருக்கோன்னு. ஸோ அதில் வந்து இன்றைக்கி இன்னொரு வீடியோ வரப்போது. நம்ம பெற்றோர்கள் நம்ம குழந்தைங்களை டாப் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும்னு நினைக்கிறோன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த வீடியோட நோக்கம் வந்து உங்களை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆக்கிட்டு குழந்தைங்களை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆக்கிறது கிடையாது. விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ண விட்டுட்டு நம்மளால் முடிஞ்ச கைடன்ஸ் கொடுக்குறது அந்த வீடியோவோட நோக்கமாக இருக்குது. நான் வீடியோ ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இன்ட்ரோ ரெக்கார்ட் பண்ணுறேன். செம்மையான விஷயங்கள் வந்து அந்த பையன் சொல்லியிருக்காப்புல. நிறைய விஷயங்கள் பல இடங்களில் வந்து ஆச்சரியமாக இருந்தது. இந்த வயசில் ஒரு 12வது படிக்கிற ஒரு பையனால் இவ்வளோ செய்ய முடியுமா அப்படின்னு. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளீனாக புரியும். ஒரு டாப் டியர் யூனிவர்சிட்டிக்கு போகணுன்னா, ஒரு ஐவி லீக் யூனிவர்சிட்டிக்கு போகணுன்னா, அதாவது ஐவி லீக்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நார்த் ஈஸ்டர்ன் உள்ள 8 யூனிவர்சிட்டி வந்து சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்தில் அத்லெட்டிக் சம்மந்தமாக ஐவி லீக்னு ஆரம்பித்தது. இன்றைக்கி வந்து ஒரு எலைட் அகாடமிக் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்குது. அந்த 8 காலேஜஸும் ஹார்வர்டில் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க. பெரிய விஷயம். அந்த தம்பி ஹார்வர்டு வந்து உலகத்தில் உள்ள யூனிவர்சிட்டி எடுக்கும் போதே வந்து டாப் லிஸ்ட்டில் வருவாங்க. அமெரிக்காவில் ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி 1636 390 வருடங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்குது. அதிக யுஎஸ் பிரசிடென்ட்டை கொடுத்த யூனிவர்சிட்டியாகவும் ஹார்வர்டு தான் இருக்குது. பில் கேட்ஸ், மார்க் ஜக்கர்பர்க்னு அந்த யூனிவர்சிட்டியை தொடர்புடைய நபர்கள் பெரிய பெரிய இடங்கள்ல இருக்காங்க. அப்படி ஒரு இடத்துல ஒரு பையன் பிளேஸ் ஆகிறது ஈஸியான விஷயமே கிடையாது. பிகாஸ் இன்றைக்கும் வந்து நீங்கள் ஹார்வர்டில் வந்து ஒரு 10 மில்லியனுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் கோட்டா வச்சுருப்பாங்களே, அது சம்மந்தமாக உள்ளே போயிட முடியும். அப்படி தான் வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் அண்ட் பொலிட்டிஷியனோட குழந்தைங்க வந்து ஹார்வர்டில் இல்லை பெரிய பெரிய டாப் டியர் யூனிவர்சிட்டி ஆர் ஐவி லீக்கில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 10 மில்லியன்னா நம்ம ஊர் காசுக்கு எப்படி ஆகுது பாருங்கள். ஒரு 100 கோடிக்கு மேலே கொடுக்கணும். 20 மில்லியன் வரைக்கும் கொடுக்கவும் ஆள் இருக்காங்க. அதாவது 200 கோடி கொடுக்கவும் ஆள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மெரிட் பேஸ்டு உள்ளே போகணுன்னா வந்து வெறும் ஜிபிஏ என்கிட்ட 4.0 இருக்குது, அது போதுமா? பத்தாது. சாட் ஸ்கோர் என்ன வந்து பெரிய டாப் லெவலில் நான் வந்து பர்ஃபெக்ட் சாட் ஸ்கோர் வாங்கி பத்தாது. எலைட் அகாடமிக் அதெல்லாம் பத்தாது. இதெல்லாம் வந்து ஒரு எவாலுவேஷனாக எடுத்துக்க மாட்டாங்க. லைக் மினிமம் ரிக்வயர்மெண்ட்டாக எடுத்துப்பாங்க. பட் இதை தாண்டி எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எப்படி தான் நான் வந்து ஐவி லீக் டாப் யூனிவர்சிட்டிக்கு போகிறது? இந்த ஒரு கேள்வி வருது இல்லையா? எல்லாமே அந்த பையன் சூப்பராக சொல்லியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு மோனிஷ் அவர்கள்ட்ட இது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு நம்ம சேனலில் கலந்துட்டு பேச போகிற தம்பியோட முழு பெயர் மோனிஷ் சரவணகுமார் திவ்ய சுந்தரி. அவங்க தாய் தந்தையர் இருவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கங்கள். காரணம், தன் மகன் பெயரோட சேர்த்து தாய் தந்தை இருவர் பேரும் வைக்கணும்னு நினச்ச அந்த உயரிய எண்ணத்துக்கு மிகப்பெரிய நன்றி. ஒரு சமூகம் அடுத்த நிலைமைக்கு போகணுன்னா நிறைய விஷயங்கள் பகிர்ந்தால்தான் உண்டு. காரணம், ஊர் கூடி தேர் இழுத்தால்தான் தேர் நகரும். அதுதான் நம்ம சேனலோட கோலாக வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலேஜ் சேர்றது சம்பந்தமாக நிறைய வீடியோ போட்டுட்டு வரோம் தொடர்ந்து. அந்த வரிசையில் இந்த வீடியோவும் வரும். கண்டிப்பாக இதை உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கன்னு தெரியும். யூடியூப்பில் ஹைப்னு ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலியமாக இந்த வீடியோ இன்னும் நிறைய பேரை போய் சேரும். நிறைய ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். நம்ம பிள்ளைங்க இங்கே காலேஜ் படிக்கிறதுக்கும் சேர்றதுக்கும் அது ஒரு உதவியாகவும் இருக்கும். நன்றி. இன்ட்ரோல சொன்ன மாதிரி ஹார்வர்டில் செலக்ட் ஆகியிருக்க தம்பி மோனிஷ் அவர்கள் தான் வந்து இன்றைக்கி வந்து நம்மளோட பேச போகிறாங்க. நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய வாழ்த்துக்கள்டா தம்பி. தேங்க்யூ அங்கிள். ஆமாம், தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. பார்க்குறவங்களுக்குலாம் வணக்கம். தேங்க்யூ வீடியோ பார்த்துருக்கு. தமிழில் வந்து பிச்சு உதறாப்பில் அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் பெற்றோர்களுக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி. ஏன்னா வந்து உங்கள் அப்பா சரவணன் ப்ரோட்ட நான் வந்து பேசும்போது அவங்க சொன்னது வந்து இது நிறையா பேருக்கு தெரியணும். எப்படி வந்து ஒரு ஐவி லீக் காலேஜஸ் ஆர் டாப் டியர் காலேஜஸ் நம்ம எப்படி நம்ம குழந்தைங்களை ப்ரிப்பேர் பண்ணுறங்கிற ஒரு விஷயம் வந்து மோனிஷை ஷேர் பண்ணும்போது இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஸோ என்னோட முதல் கேள்வியே எங்கே வருதுன்னா வந்து, நீ எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சா? அதாவது வந்து ஐவி லீக் அப்படிங்கிறது தான் நீ ப்ரிப்பேர் பண்ணியா, இல்லை டாப் டியர் காலேஜஸ் ஆர் யூனிவர்சிட்டிஸ் போகணும் தான் ப்ரிப்பேர் பண்ணியா, ஆர் ஜஸ்ட் காலேஜ் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியா? நான் வந்து 6th கிரேட்லேருந்து எங்கள் ஸ்கூல் வந்து நான் போனது வந்து ஒரு சயின்ஸ் ஸ்கூல்னு. ஸோ அங்கே வந்து எஜுகேஷனே வந்து அங்கே கிளாஸஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமான கிளாஸஸ். அது கோலே வந்து கொஞ்சம் காலேஜ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணவங்கிறது தான். ஸோ எனக்கு 5th கிரேட்லேருந்தே ஓரளவுக்கு தெரியும், ஓரளவுக்கு இந்த டாப் காலேஜ் 5th 6th கிரேட்லேருந்து போகணும்னு ஆசைன்னு. ஆனா நான் ஸ்பெசிஃபிக்கா அதுக்காக ஆரம்பிச்சது வந்து ஒரு 9th கிரேட்ல இருந்து இருக்கும். அதுக்கு முன்னாடில இருந்து ஆசை இருக்கு. ஆனா அது இந்த காலேஜ் அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்காகவே ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செய்யறது வந்து ஒரு 8th 9th கிரேட்ல இருந்து ஆரம்பிச்சது. சயின்ஸ் ஸ்கூல் இந்த சென்ஸ் வந்து ஸ்டெம் கைண்ட் ஆஃப் ஸ்கூல். ஆமா, ஒர்லாண்டோ சயின்ஸ் ஹை ஸ்கூல். ஸோ அந்த சயின்ஸ்ங்கிறதுனால அங்க பண்ற அந்த காம்படிஷன் மேத், சயின்ஸ் ஃபேர், சயின்ஸ் ஒலிம்பியாட்லாம் ரொம்ப நிறைய ஃபோக்கஸ் கொடுப்பாங்க. அதுக்கு நிறைய அட்டென்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி எடுக்கிற ஏபி கிளாஸஸ் எல்லாமும் நாங்க 9th கிரேட்ல இருந்தே ஏபி கெமிஸ்ட்ரி வந்து நார்மலா வந்து ரொம்ப கஷ்டமான கிளாஸ்னு சொல்லுவாங்க. ஆனா எங்களுக்கு 9th கிரேட்லயே வந்து கொடுப்பாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அந்த ரிகர் ஆஃப் எஜுகேஷன் வந்து கொஞ்சம் நல்லா
கஷ்டமாவே இருக்கணும். ஸோ காலேஜுக்கு நல்லா ப்ரிப்பேர்டா இருக்கலாம்ங்கிறது கான்செப்ட்ல. ஸோ நிறைய இந்த மாதிரி ஏபி கிளாஸஸ் எடுத்திருப்பல ஆஃப்டர் 9th grade? ஆமா, டோட்டலா ஐ திங்க் நான் வந்து 18 எடுத்தேன்னு நினைக்கிறேன் டோட்டல் ஃபுல் ஹை ஸ்கூல்ல. அப்புறம் 3 காலேஜ் கிளாஸஸ் யூஎஃப்ல டுவல் என்ரோல்மெண்ட் பண்ணி 3 காலேஜ் கிளாஸ் எடுத்தேன். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நீ வந்து வெக்கேஷன்ல இல்லை டியூரிங் ஸ்கூல் பீரியடே இதெல்லாம் நீ ப்ரிப்பேர் பண்ண? எங்க ஸ்கூல்ல வந்து வெக்கேஷன் டைம்ல எடுக்கிறது வந்து அலௌட் இல்லை. ஸோ எல்லாமே ஸ்கூல் டைம்ல எடுத்தது தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ஹார்வர்டில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிம்பாங்க. லைக் பெரிய ஒரு சேட் ஸ்கோர் எடுத்திருந்தாலுமே அதெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ சேட் ஸ்கோர் அது ரொம்ப முக்கியம். நீ வந்து நிறைய குழந்தைங்க வந்து காலேஜ் ப்ரிப்பரேஷன் போகும்போது சேட் அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஆர் ஏசிடி இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ நீ வந்து டாப் யூனிவர்சிட்டி போகும்போது அதெல்லாம் தேவையா இல்லை தேவையில்லையா? டாப் யூனிவர்சிட்டிக்கு அது வந்து மினிமம் ரிக்வயர்மெண்ட் மாதிரி கிட்டத்தட்ட. அது மட்டும் வச்சுமே அதுவும் அட்மிட் பண்ண மாட்டாங்க. ஆனா அது இல்லைன்னா மோஸ்ட்லி சுத்தமா அட்மிட் பண்ண மாட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஜென்ரல் ஹார்ட் கைட்லைன் தான் வந்து பப்ளிக்கா போஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு 1500 கம்மியா இருந்தா அப்ளிகேஷனும் அந்த அளவுக்கு வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க யூஸ்வலி. ஓகே. ஸோ ஒரு கோல் வந்து நல்ல கோல் இந்த காலேஜ் கேம் பண்ணது வந்து ஒரு 1550 1515 சொல்லுவாங்க. அந்த ஸ்கோர் இருந்தா கிட்டத்தட்ட எல்லா காலேஜுமே கம்ஃபர்டபுளா இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஹார்வர்ட், MIT, ஸ்டான்ஃபோர்ட் எல்லாத்துக்குமே. ஸோ ஸ்டில் வந்து டாப் யூனிவர்சிட்டிக்கு நம்ம வந்து இந்த எக்ஸாம்ஸ் இல்லாமல் ஒதுக்க வச்சிட முடியாது. ஸ்டில் அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நல்ல ஸ்கோர் வச்சுக்கிறது பெஸ்ட் அப்படிங்கிற நீ கரெக்டா? ஆமா ஆமா, அது கண்டிப்பா. அவங்க காலேஜஸ் வந்து ஆக்சுவலி பப்ளிஷ் பண்ணுவாங்க அவங்களோட ஆவரேஜ் சாட் ஸ்கோரு, அப்புறம் மினிமம் 25th percentile, அப்புறம் அவங்க ஆவரேஜ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்க. எல்லா காலேஜுக்குமே வந்து ஆவரேஜ் வந்து அரௌண்ட் ஒரு 1530 1530 அந்த மாதிரி போலதான் இருக்கும். ஸோ அந்த ஆவரேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருந்தா மோஸ்ட்லி கன்சிடரே பண்ண மாட்டாங்க. நீ என்னென்ன எக்ஸாம்லாம் அட்டம் பண்ண, லைக் எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ண, எங்கே ஸ்டார்ட் பண்ணன்னு ஷேர் பண்ண முடியுமா? ஸோ எங்க ஸ்கூல்ல வந்து 8th grade இருந்தே PSATன்னு ஒன்று ஆஃபர் பண்ணுவாங்க. PSAT வந்து ப்ராக்டிஸ் SAT ப்ராக்டிஸ் சாட். அதுல வந்து நான் வருஷம் அதுவும் எடுத்தேன். எங்க ஸ்கூல்ல இருந்து அது காசு கட்டிடுவாங்க ஆட்டோமேட்டிக்கா. நான் வந்து அதுக்கு என்ரோல் பண்ணி எடுத்தேன். அதே நல்ல ப்ராக்டிஸா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் சீரியஸா சாட் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். நான் வந்து 10th grade ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 10th grade ஒரே வாட்டி நான் சாம்பிள் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தேன். நான் ஸ்கோர் பண்ணது 1500 ஸ்கோர் பண்ணேன். ஸோ அது வந்து ஓகே, ஆனா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறதுனால வந்து நான் அந்த சம்மர் 10th to 11th போகும்போது கான் அகாடமி நான் யூஸ் பண்ணி அந்த ஃபுல் சம்மர் படிச்சுட்டு 11th ஸ்டார்டிங்லயே ஒரு வாட்டி எடுத்தேன். அப்ப எடுத்தது வந்து நான் வந்து 1560 எடுத்தேன், 1560. அப்ப எனக்கு வந்து ஹாப்பியா இருந்துச்சு. நான் அது ஃபைனலா வச்சுக்கிட்டேன். நான் நடுவுல ACTயும் ட்ரை பண்ணேன். ஆனா ACT எனக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் இல்லை. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின்ஸ், ஆனா டைம் கம்மி. சாட் வந்து ஹார்டர் கொஸ்டின், கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின்ஸ், ஆனா டைம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஜாஸ்தியா கொடுப்பாங்க. சோ என்னோட ப்ரெஃபரன்ஸ் வந்து சாட். அதனால நான் அதை எடுத்து அந்த ஸ்கோர் தான் நான் சப்மிட் பண்ணேன். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் ACT எடுத்து அதுவும் சப்மிட் பண்ணி அவங்களுக்கும் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. சோ எதுனாலும் ஓகே தான், ப்ரெஃபரன்ஸ் தான். ஸோ அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி உன்னோட தமிழ் சூப்பராக இருக்கு. நான் வந்துட்டு தமிழ் பேசும்போது ஏதோ நம்ம ஊர்லேருந்து ஒரு 12th முடிச்சுட்டு வந்து இங்கே பேச்சுலர்ஸ் ட்ரை பண்ணுற ஒரு தமிழ்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கு உன்னோட தமிழ். அவ்வளோ வந்து சுத்தமாக அந்த உச்சரிப்பாக இருக்கட்டும், அந்த பேசுகிறதா இருக்கட்டும். எப்படி அந்த தமிழை வந்து நீ எப்படி டெவலப் பண்ண? தமிழ் கிளாஸ்னா ஆக்சுவலா நான் போனதே இல்லை. எங்க வீட்டுல எங்க US நான் வந்து 4 வயசுல இருக்கும்போது வந்தது. எங்க அப்பா வந்து அப்போதுல இருந்தே தமிழ் மட்டும்தான் வீட்டுலன்னு ஒரு ரூல். சோ வீட்டுல வந்து நான் இங்கிலீஷ் பேசினதே இல்லை. ஸ்கூல்ல மட்டும் இங்கிலீஷ், வீட்டுல வந்தோடனே தமிழுக்கு மாறிடணும். சோ எனக்கு வந்து வீட்டுல அது மட்டும் தான் பேசி, அதான் பேரண்ட்ஸ் கூட அப்பா அம்மா கிட்ட பேசி தம்பி கூட பேசி அதான் பழகி இருக்கு. வாவ், சூப்பர். ஹேட்ஸ் ஆஃப் சரவணன் ப்ரோக்கு. ஏன்னா வந்து நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, இங்கிலீஷ் பேசிட்டே இருந்தால் தான் நம்ம குழந்தைங்க வீட்லேயும் இங்கிலீஷ் பேசிட்டே தான் இங்கிலீஷ் வளரும், அப்போ தான் நம்ம பெரிய காலேஜ்லாம் போக முடியும். அதெல்லாம் மித்து தான், அதெல்லாம் உண்மையே இல்லைன்னு உடைத்தெறிந்திருக்காரு தம்பி மோனிஷ் அவர்கள். எவ்வளோ அழகாக தமிழ் பேசிட்டு ஹார்வர்டில் பிளேஸ் ஆகிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி. ஸோ நீ பார்க்கும்போது நீ ஸ்கோர் இல்லாமல் நல்ல ஸ்கோர், சூப்பர் ஸ்கோர் வந்துட்ட. நீ முன்னாடியே சொன்ன ஹார்வர்டில் வந்து இதெல்லாம் ஒரு மினிமம் ரிக்குவயர்மெண்ட் தான், இதை தாண்டி நிறைய தேவைப்படுது ஒன்றை வந்து அவங்க செலக்ட் பண்ணணும். இதை தாண்டி என்னெல்லாம் அவங்க பார்ப்பாங்க? இதான் வந்து பேசிக்கலி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்பர் 1 கொஸ்டின். இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்க்கு என்னென்ன பண்ணணுங்கிறது. அதுல என்னோட பெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்து எப்படின்னா, இந்த காலேஜ் வந்து பேசிக்கலி ஒரு பிசினஸ். அவங்களுக்கு வந்து காசு சம்பாதிக்கணும்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணிட்டே இருக்கணும். அவங்களுக்கு வந்து பெஸ்ட் அட்வர்டைசிங் மார்க்கெட்டிங் வந்து அலும்னை. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிராஜுவேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கிறது தான் அவங்களுக்கு பெஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அவங்க அட்மிட் பண்ணும்போது என்ன பார்ப்பாங்கன்னா, நீ என்ன ஃபீல் பண்றங்கிறது அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, ஆனா பண்ற ஃபீல்ட்ல பெஸ்டா இருக்கணும். ஸோ நீ அது லா, டாக்டர் எதுக்கு அப்ளை பண்றங்கிறத விட எது சூஸ் பண்ணாலுமே லைக் அவங்க என்ரோல் பண்ணது பேசிக்கலி டாப் கிளாஸ் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் தான் வந்து தேடுறாங்க. அவங்க காலேஜஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். இது வந்து வெல் ரவுண்டரா இருக்கணும். வெல் ரவுண்டரா இருக்கிறது கொஞ்சம் முக்கியம். ஆனா வந்து ஒரு 1000 பேர்ல எல்லாருமே வெல் ரவுண்டரா இருந்தா யாருமே அவங்க ஃபீல்ட்ல பெஸ்டா இருக்க போறதுல. அவங்க ஸோ இப்போ ஹார்வர்டா இந்த டாப் காலேஜ்னு தேடுறாங்கன்னா வெல் ரவுண்டரா எல்லாமே ஒரு வாலண்டியரிங் எல்லாமே கொண்டு பண்ணணும். ஆனா ஒரு மெடிக்கல் லைன் சூஸ் பண்ணா, பிசினஸ், எக்கனாமிக்ஸ் எது சூஸ் பண்ணாலுமே
அந்த ஃபீல்ட்ல உன்னால ஏற்கனவே நிறைய பொட்டன்ஷியல் இருக்கா, உனக்கு அதுலயே ஃபியூச்சர் இருக்கா, உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியுமாங்கிறது கிளியரா வந்து இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேசிக்கலி கொஞ்சம் ஹை ஸ்கூல்ல ஒரு 9th 10th கிரேட் போல எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்கிறது ஒரு 11th கிரேட் ஃபுல்லா வந்து ஒரு ஃபுல் ஃபோக்கஸ் எந்த ஃபீல்ட் சூஸ் பண்றியோ அதுல போட்டுட்டு அல்ல டாப் லெவல் நேஷனல் அவார்ட்ஸ் இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் எல்லாம் வின் பண்ணாதான் ஒரு கான்ஃபிடண்டா இருக்க முடியும் இது அட்மிட் ஆகுறதுக்கு. இல்லாம அட்மிட் ஆக சான்ஸ் இருக்கு, ஆனா அப்போ வந்து கொஞ்சம் லக் பேஸ்டா இருக்கும். கரெக்ட். ஸோ க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா வந்து அவங்க உள்ளே வர குழந்தைங்கள அவங்க அப்போ இருக்கிறத விட அவங்க வந்து வெளில போகும்போது எப்படி போவாங்கன்னு அந்த ஒரு ஸ்டேஜை வந்து அவங்க நல்லாவே வந்து எவால்வேட் பண்ணி தான் வந்து உள்ளே எடுப்பாங்க. அண்ட் ஆபியஸாக வந்து ஃபினான்ஷியல் பேஸ்ட், அதாவது வந்து 10 மில்லியன் கொடுத்து போகிற பிஸ்னஸ் மேன் அண்ட் பொலிட்டிஷியன் குழந்தைங்களும் இருக்காங்க. அது வேறு கேட்டகரி. ஸோ நம்ம அந்த கேட்டகரியில் போகலாம். இப்போ நீ வந்து சொன்ன ஸோ 11th அது ஃபோக்கஸ்டாக நான் இந்த ஒரு டாப் யூனிவர்சிட்டியில் இது எடுக்க போகிறேன், பிஸ்னஸ் ஆர் சயின்ஸ் எதோ எடுக்க போகிறேன்னா அது ஃபோக்கஸ்டாக நீ ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நீ என்ன செலக்ட் பண்ண ஸ்டடி வந்து ஹார்வர்டில் அது ரிலேட்டடாக நீ எப்படி 11th ப்ரிப்பேர் பண்ண? ஆக்சுவலி எனக்கு வந்து என்ன எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்தே ஒரு 4th 5th கிரேட்ல இருந்து எனக்கு வந்து ஆசை வந்து இன்ஜினியரிங் தான் இருந்துச்சு. நான் 4th through 10th கிரேட் 11th கிரேட் நான் இன்ஜினியரிங் தான் எல்லா ஃபோக்கஸும் போட்டேன். ஆனா ஆக்சுவலி நான் வந்து அட்மிட் ஆனது வந்து எக்கனாமிக்ஸ் தான் அட்மிட் ஆனேன். ஏன்னா வந்து அதான் அப்ளை பண்ணிருந்தேன், ஏன்னா ஒரு லாஸ்ட் மினிட் சேஞ்ச்னால. சோ நான் பண்ணது என்னன்னா, நான் 6th நான் சயின்ஸ் ஸ்கூல் போனதுனால அங்க வந்து காம்படிஷன் மேத்ங்கிறது ஒரு கேட்டகரி, லைக் அது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர். ஸோ ஃபாஸ்டா மேக்ஸ் காம்படிஷன்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்றது. இன்னொன்று வந்து சயின்ஸ் ஃபேர்னு, ஸோ ஒரு ரிசர்ச் ப்ராடக்ட் பண்ணிட்டு அதை வந்து போய் ப்ரெசென்ட் பண்றது, ரிசர்ச் பேப்பர் எழுதுறது, பப்ளிஷ் பண்றதுங்க. அப்புறம் வந்து நான் ஹை ஸ்கூல் வந்து ரொபாட்டிக்ஸ் ஆரம்பிச்சேன். ரொபாட்டிக்ஸ் கேப்டன் நான் தான். நாங்க தான் எங்க ஸ்கூல்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டேட்ஸ்க்கு 3 வாட்டி போயிட்டு எல்லா வருஷமும் வின் பண்ணோம். ஸோ வந்து அதான் ஃபுல் ஃபோக்கஸ் இன்ஜினியரிங் அப்ளை பண்றாங்கதான் இருந்துச்சு. ஆனா நான் அந்த 10th to 11th கிரேட் சம்மர் போகும்போது வந்து நான் பிசினஸ் கொஞ்சம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த ஆண்டர்பிரினர்ஷிப்னு சொல்றத நான் வந்து என்ன பண்ணேன்னா, நான் ஒரு என்னோட ஐடியல் பேசிக்கலி நான் அவங்க யூடியூப் வீடியோ எல்லாம் பார்ப்பேன். அவரோடது அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் அமிச்சேன். அவங்க கம்பெனில வந்து ஒரு புது கம்பெனி ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து வேலை செய்யறா நல்லா இருக்குங்கிற மாதிரி நான் சும்மா அமுச்சு விட்டேன். ஆனா டு மை சர்ப்ரைஸ் எனக்கே ஆச்சரியமா அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க, வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து. அவங்க கூடயே சேர்த்து ஆக்சுவலி அந்த கம்பெனி பில்ட் பண்றதுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. சோ அந்த 11th கிரேட் ஃபுல்லா நான் வந்து அதான் என் பிரைமரி ஃபோக்கஸா இருந்துச்சு. அந்த கம்பெனி வந்து நான் சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸரா பேசிக்கலி வந்து அவங்க கூட சேர்ந்து ரன் பண்ணேன். அப்புறம் என் 12th கிரேட் ஸ்டார்டிங் போல வந்து அந்த கம்பெனி வந்து வித்தாச்சு. $1.7 மில்லியன் வந்து நாங்க வந்து வித்தோம் அந்த கம்பெனி, ஒரு பெரிய கம்பெனிக்கு. சோ அதான் எனக்கு வந்து மோஸ்ட் அது ரொம்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா எனக்கு கம்ப்ளீட்லி ஃபோக்கஸே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. நான் இன்ஜினியரிங்னு படிச்சிருந்து இப்ப திடீர்னு இந்த ஃபைனான்ஸ், பிசினஸ், எக்கனாமிக்ஸ்க்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சது. அந்த சிஇஓ கூட சேர்த்து நான் வந்து மிச்ச ப்ராடக்ட்ஸ் 2-3 பண்ணியிருந்தேன் அவங்களோட வேற ஆர்கனைசேஷனுக்கு. ஸோ நான் அப்ளை பண்ணும்போது வந்து நான் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலான்னு ஆல்மோஸ்ட் இருந்தேன். ஆனா அந்த லாஸ்ட் டேல வந்து அந்த கம்பெனி அவங்களும் ஹார்வர்ட்ல தான் படிச்சாங்க. ஸோ அவங்க கிட்டே கொஞ்சம் அப்ளிகேஷன் ஹெல்ப் எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அவர் வந்து நீ இன்ஜினியரிங் அப்ளை பண்ணதோட உன் டாப் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் எல்லாமே வந்து பிசினஸ் ஓரியன்டடா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ மோஸ்ட்லி இன்ஜினியரிங்கோட எக்கனாமிக்ஸ் அப்ளை பண்ணா பெட்டர் சான்ஸ் இருக்கும். ஏன்னா இன்ஜினியரிங்ல வந்து நீ டாப் கிளாஸ்னு அந்த அளவுக்கு சொல்லிக்க முடியும். உன்னோட நிறைய பேர் வந்து பெட்டர் ப்ராஜெக்ட்ஸ், மோர் அவார்ட்ஸ் வின் பண்ணிருக்காங்க. ஆனா எக்கனாமிக்ஸ்ல ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா நிறைய பசங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு என்ன பிசினஸ் அக்விசிஷன், பிசினஸ் இருக்கிற அளவுக்கு சொல்லிக்க முடியாது. ஸோ அது ரொம்ப யூனிக்கா இருக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த கடைசி நாள் வந்து நான் ஃபுல் நைட் தூங்காம 26 hours நான் வந்து ஃபுல் எல்லாமே வந்து ரீரைட் பண்ணேன். ஏன்னா வந்து சரி ஓகே ட்ரை தான் பண்ணி பார்க்கலாம், இதான் வந்து ஒரே ஷார்ட் ரிஸ்க் 4% அக்செப்டன்ஸ் சான்ஸ் இப்போனாலும் வந்து மோஸ்ட்லி கிடைக்காது. ஸோ ரிஸ்க் எடுக்கலாம்னு அப்ளை பண்ணது, கடைசியில வேலை செஞ்சது. நான் ஏர்லி சைக்கிள்லயே அட்மிட் ஆனது. ஸோ பேசிக்கலி என்ன சொல்ல வரேன்னா, டைம் ஆஃப் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் வந்து அளவுக்கு முக்கியம், அந்த டெப்த் தான், அந்த குவாலிட்டி. நான் 1 year தான் அந்த எக்கனாமிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அது வந்து அந்த 1 yearல ரொம்ப ஹை லெவலுக்கு வந்து என்னால பண்ண முடிஞ்சது. அதனால வந்து லக்கிலி வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால அதான் எனக்கு ஸ்டாண்ட் அவுட் பண்ண வச்சது இன்ஜினியரிங்கை விட. ஸோ அதான் இந்த காலேஜஸ் தேடுறாங்க. அட்மிஷன் ஆஃபீஸர் கிட்ட நான் பேசுனதுக்கு அப்புறம் வந்து தான் ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. அது நாங்க அந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து நம்மளே பார்க்க மாட்டோம்னு அவரே சொன்னாரு. வாவ், ரொம்ப யூனிக். ஹார்வர்ட் மட்டும் வாயப்பழக்க, நானுமே வாயப்பழக்கிறேன். ஏன்னா ஒரு 11th 12th கிரேட் பையன் ஒரு கம்பெனியில் இப்படி 1.7 மில்லியனுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை விற்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து பெரிய ஒரு ஆச்சரியம், பெரிய சந்தோஷம். சரி, நம்ம தமிழ் பையன் இந்த அளவுக்கு வந்துருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து. இப்போ ஹார்வர்டோட யாரெல்லாம் அலுமினின்னு பார்க்கும்போது பில் கேட்ஸ்,
மார்க் சாக்கர்பர்க்லாம் ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஹார்வர்டோட தொடர்புடையவங்களாம் இருக்காங்க. வருங்காலத்தில் நீயும் அந்த அளவுக்கு கண்டிப்பாக போகிறதுக்கான எல்லா பிரகாசமும் உன் முகத்தில் இருக்குது. அப்போ நான் பெருமையாக சொல்லிப்பேன், மோனிஷோட ஃபஸ்ட் இன்டர்வியூ எங்கள் சேனலில் தான் வந்துச்சுன்னு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது பெரிய விஷயம். பிகாஸ் நீ நிறைய விஷயத்தை வந்து அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டு, நம்ம எவ்வளோ இருக்குன்னு முக்கியம் கிடையாது, நம்மள்ட்ட எவ்வளோ டெப்த்து இருக்குங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னேன். அதே போல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்போ வரும்னு தெரியாது, அதை கிராப் பண்ணிட்டு நீ போன பாரு. சான்ஸே இல்லை தம்பி, இந்த வயசில் ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்க. ஸோ இது எல்லாமே வந்து நீ வந்து ஒரு சப்மிட் பண்ணுற, இப்போ ஹார்வர்டுக்குன்னு தனியாக சப்மிட் பண்ணியா? லைக் நான் என்னோட கொஸ்டின்னா, இப்போ ஐவி லீக் எல்லாத்துக்குமே சப்மிட் பண்ணியா, 8 காலேஜுக்கும் சப்மிட் பண்ணியா, இல்லை ஹார்வர்ட் அப்படின்னு மட்டும் தான் சப்மிட் பண்ணியா? ஸோ காலேஜ் அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல கொஞ்சம் அதில் வந்து 2-3 டைப் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ 2 பாயிண்ட்ல அப்ளை பண்ணலாம். ஒரு வந்து ரெகுலர் டெட்லைன், அது வந்து ஜனவரி போல வந்து அப்ளை பண்ணோம். ஆர் ஏர்லி டெட்லைன் இருக்கு. ஏர்லியில வந்து 3 டைப் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கு ஆக்சுவலி. இடின்னு ஒன்று சொல்லுவாங்க, ஏர்லி டிசிஷன். அதுல என்னன்னா வந்து அட்மிஷன் சான்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ வந்து ஐ திங்க் கார்னல் யூனிவர்சிட்டிலாம் வந்து இடின்னு ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5% அட்மிஷன் சான்ஸ் கிடைக்கும். ஆனா அதுல டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா வந்து கிடைச்சா போய் தான் ஆகணும். ஸோ இன்கேஸ் உனக்கு வந்து அப்புறம் நீ கொரோனா அப்ளை பண்ணிட்டு கிடைச்சதுதான் வந்து நீ அங்கதான் போய் ஆகணும். ரொம்ப ஃபைனான்சியல் ரீசன்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியல மட்டும்தான் இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனா பர்பஸ் என்னன்னா வந்து அந்த காலேஜுக்கு வந்து நீ கொரோனா கிடைச்சது அப்புறம் ஹார்வர்ட் கிடைச்சா நீ ஹார்வர்ட் சூஸ் பண்ணக்கூடாது, கொரோனா தான் சூஸ் பண்ணி ஆகணுங்கிறதுனால அட்வான்டேஜ் கொடுப்பாங்க. ஆனா லாக் இன் பண்ணுவாங்க, நீ அங்கதான் போய் ஆகணுங்கிறது. இன்னொரு ஆப்ஷன் வந்து REAன்னு சொல்றாங்க, ரெஸ்ட்ரிக்டிவ் ஏர்லி ஆக்ஷன். ஹார்வர்ட் வந்து அதுதான். ஸோ கிடைச்சா அங்க போகணும்னு அவசியம் இல்லை. ஆனா அந்த ஏர்லி சைக்கிள்ல அங்க ஒரு காலேஜ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். சோ நான் வந்து அதான் அப்ளை பண்ணிருந்தேன். அது வந்து சூஸ் பண்ண முடியாது, அவங்க வந்து காலேஜ் ஆஃபர் பண்றத நீ சூஸ் பண்ணலாம், அங்க வேணுமா வேணாங்க. நான் ஹார்வர்ட்லயே இடி ஆஃபர் பண்ண மாட்டாங்க, சோ அங்க இடி அப்ளை பண்ண முடியாது. பப்ளிக் ஸ்கூலுக்கு என்ன வேணா மோஸ்ட்லி பண்ணிக்கலாம். சோ லோக்கல் ஸ்டேட் ஸ்கூல் UFக்கு பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒரு சேஃப்டியா வந்து UCF லோக்கல் ஸ்கூலுக்கு பண்ணியிருந்தேன். அப்புறம் ஹார்வர்டுக்கு பண்ணியிருந்தேன். ஸோ ஏர்லியா ஹார்வர்ட் கிடைச்சதுனால நான் வந்து எனக்கு அதான் ட்ரீம், நான் டிசைட் பண்ணிட்டேன் அதான் கிடைச்சா அங்கதான் போவாங்கிறது. அப்புறம் நான் வந்து பெருசா மிச்ச ஐவிஸ்க்குலாம் கண்டுக்கல. ஸ்டான்ஃபோர்டுக்கு மட்டும் நான் வந்து ரெகுலர் சீசன் அப்ளை பண்ணிருந்தேன். ஆனா எப்படினாலும் கிடைச்சாலும் ஹார்வர்ட் தான் போவாங்கிறதுல அது என் பிரைமரி ஃபோக்கஸா இல்லை. குறி வச்சு தூக்கியிருக்கு ஹார்வர்டை. சூப்பர். ஸோ இந்த 26 மணி நேரம் என்னோட டெசிஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் 26 மணி நேரத்தில் ஒரு காலேஜ் அப்ளிகேஷன் பண்ணேன்ல. ஸோ அப்படியே பயங்கரமாக அந்த 26 மணி நேரம் உனக்கு போயிருக்கலாம். என்னெல்லாம் பண்ணப்போ? ஒரு காலேஜ் அப்ளிகேஷன்ல வந்து 2-3 பார்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஆக்டிவிட்டி லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ 10 ஸ்லாட் இருக்கும். நீ ஹை ஸ்கூல்ல பண்ணதுல வந்து 10 ஆக்டிவிட்டிஸ் போடலாம். 10க்கு கம்மியா போடலாம், 10க்கு மேல போட முடியாது. ஸோ அதுல வந்து நான் இந்த பிசினஸ், அந்த சயின்ஸ் ஃபேர், அந்த ரொபாட்டிக்ஸ் அதெல்லாம் அங்க ஒன்னா ஆர்டர்ல லிஸ்ட் பண்ணோம். ஸோ மோஸ்ட் இம்ப்ரெசிவ்ல இருந்து என்ன ஒரு லிஸ்ட் என்ன அது எது வேணா இருக்கலாம். ஒரு வீட்டுல ஒரு வேலை செஞ்சது கூட வந்து நீ போட்டுக்கலாம். தம்பி பாத்துக்கிட்டது, நாய் வாக் பண்ணது எல்லாமே போட்டுக்கலாம். எல்லாமே அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து ஆனர்ஸ் செக்ஷன். ஆனர்ஸ் தான் பேசிக்கலி அவார்ட்ஸ், நீ என்ன ரெகக்னிஷன் வாங்கியிருக்க ஆர் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குங்கிறது. அது 5 ஸ்லாட் இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து காமன் ஆப் எஸ்ஏன்னு சொல்லுவாங்க. காமன் ஆப் எஸ்ஏ வந்து பேசிக்கலி ஒரே ஒரு எஸ்ஏ, பேசிக்கலி கிட்டத்தட்ட ஒரு லைஃப் சம்மரி மாதிரி, ஒரு லைஃப் ஸ்டோரி மாதிரி வந்து எழுதணும். 650 வேர்ட்ஸ். அது வந்து நீ அப்ளை பண்ண எல்லா காலேஜஸ்க்குமே போகும். அது ஒரே எஸ்ஏ. அப்புறம் காலேஜ் ஸ்பெசிஃபிக்கா அவங்க ஒரு 4-5 காலேஜ் ஸ்பெசிபிக் சப்ளிமெண்டல்ஸ் வச்சிருப்பாங்க, அதுக்கு அப்ளை பண்ணோம். சோ அந்த 26 ஹவர்ஸ்ல நான் என்ன பண்ணேன்னா பேசிக்கலி எல்லாமே நான் ரீடு பண்ண வேண்டியது இருந்துச்சு. நான் வந்து ஒரு நான் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணும்போது வந்து நான் நம்பர் 1 ரொபாட்டிக்ஸ் போட்டிருந்தேன். ஆனா எக்கனாமிக்ஸ் அப்ளை பண்ணா நான் நம்பர் 1 பிசினஸ்க்கு மாத்தணும், அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ் மாத்தணும், எல்லாமே கிட்டத்தட்ட ரீடு பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஆனா மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து அந்த எஸ்ஏஸ் தான் பண்றதா இருந்துச்சு. சோ அந்த காமன் ஆப் எஸ்ஏ வந்து நான் கம்ப்ளீட்லி நான் வேற ஸ்டோரியே எழுதினேன். அப்புறம் சப்ளிமெண்டல்ஸ் வந்து ஹார்வர்ட் ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஹார்வர்ட் வந்து நீ என்ன பண்ண போற, மிச்ச ஸ்டூடெண்ட் வராத பிரிங் பண்ணாத ஸ்கில்ஸ் இருந்து நீ என்ன பிரிங் பண்ணுவ, அந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் ஒரு 4-5 வச்சிருப்பாங்க. இந்த எஸ்ஏ இது நிறைய எந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டை கேட்டாலும் இந்த எஸ்ஏ அப்படின்னு. ஸோ அந்த எஸ்ஏ பற்றி சொல்லலாம். ஸோ அது எழுதுறதுக்கு நமக்கு ஏதாவது ஆப் அந்த மாதிரி வந்து ஹெல்ப் வேணுமா, இல்லை ஜஸ்ட் லைக் நம்ம அப்படியே எழுதிட்டு போயிடலாமா, என்ன நினைக்கிறோம்? எப்படி அந்த எஸ்ஏ வந்து, ஏன்னா 650 வேர்ட்ஸ்க்குள்ள நீ எல்லாத்தையும் சொல்லி ஆகணும் இல்லையா? ஸோ ஆக்சுவலி வந்து இந்த ஏஐ எல்லாம் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. அது வந்து நிறைய பசங்களுக்கு வந்து யூஸ் பண்றது கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனா இந்த காலேஜ் வந்து ரொம்ப கிளியரா இருக்காங்க என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறது. என்ன சொல்றாங்கன்னா ஏஐ வந்து டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ எஸ்ஏ வந்து ஏஐ எழுதக்கூடாது. ஆனா ஏஐ வச்சு ஐடியாஸ் வந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணலாம், அவர் வந்து அது ஒரு கோச்சா யூஸ் பண்ணலாம் பேசிக்கலி. ஆனா அது உன்னோட வேலையை உனக்காக செய்யக்கூடாது. சோ நான் லாஸ்ட் இயர் எப்படி யூஸ் பண்ணேன்னா, அதுக்கிட்ட நல்லா பண்ண ஆக்டிவிட்டிஸ், ஆனர்ஸ் எல்லாமே கான்டெக்ட் அப்ளிகேஷன் ஃபுல்லா நான் கொடுத்துட்டு நான் ஒரு எஸ்ஏ டிராஃப்ட் எழுதும் போது அது கொஸ்டின்ஸ் கேட்க சொல்லுவேன். சோ எனக்கு வந்து கைட் பண்றதுக்கு அது கொஸ்டின்ஸ் கேட்கும். அப்புறம் நான் எஸ்ஏ எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறது நானே தான் யோசிப்பேன் அந்த கொஸ்டின்ஸ்க்கு பதில். ஆனா கொஸ்டின்ஸ்
யோசிக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் மறந்துடுவோம் நம்ம பண்ணது என்னங்கிறது. இப்ப சொல்றதுக்கு வந்து கொஞ்சம் காமெடியா இருக்கும். ஆனா வந்து அவ்வளவு எழுதும்போது டெய்லி எழுதும்போது கூட மறக்க ஆரம்பிச்சோம். 9th பண்ண சின்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த ஏஐ யூஸ் பண்ணது. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் செம்ம யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த வருஷம் நான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிருக்கேன். மிச்ச பசங்களும் வந்து அவங்க எஸ்ஐ அந்த வெப்சைட்லயே வந்து எழுதுனா அவங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரெசுமே எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு அதே வந்து டீடைல்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணோம். சோ இந்த டீடைல் பத்தி பேசல ஆர் இந்த கொஸ்டின் இங்க ஸ்பெசிஃபிக்கா இருக்கலாம்ங்கிறது. ஆனா எனக்காக எஸ்ஐ எழுதி கொடுக்காது, கைடிங் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் எப்பவுமே கொடுக்கும். சோ நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்து இந்த சீசன் ஆக்சுவலி நாங்க லான்ச் பண்ணிருக்கோம். வெப்சைட் பேர் வந்து writewithnudge.comனு. நீங்க இன்டர்வியூ ஹோஸ்ட் பண்ணதுக்கு ஒரு தேங்க்யூ வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கோட் நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம்னு நான் யோசிச்சிருக்கேன். சோ கோட் ஆர்த்தி பிரேம் யூஸ் பண்ணா 20% டிஸ்கவுண்ட் யாருக்கான இந்த ஃபுல் அட்மிஷன் சைக்கிளுக்கு பண்ணலாம்ங்கிறது. வாவ், சூப்பரா தம்பி. நான் வந்து வருங்கால பில்கேட்ஸ் தப்பா சொல்லிட்டேன். ஸோ இப்போ ஒரு பில்கேட்ஸ் உருவாக்கிட்டே இருக்காரு. பெரிய விஷயம். ஒரு 12வதுலேயே ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணி அதுவும் வந்து பல பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஏஐ யூஸ் பண்ணி லான்ச் பண்ணதுக்கெல்லாம் பெரிய விஷயம். 20% கோடும் கொடுத்துருக்க தம்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இது நீ சப்மிட் பண்ணதுலேருந்து எவ்வளோ நாள் எடுத்தது அந்த அந்த ப்ராசஸ் சொல்ல. நீ சப்மிட் பண்ணிட்டு அதன் பிறகு என்ன நடந்துச்சு? ஸோ சப்மிட் பண்றது வந்து ஏர்லி அப்ளிகேஷன் எல்லாமே கொண்டு காலேஜுக்கு ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 10 days ஆகும், டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா ஹார்வர்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து I think November 1st நான் சப்மிட் பண்ணேன். ஸோ 2025ல ஸோ என் சீனியர் இயர் 12th கிரேட்ல November 1st நான் வந்து ஹார்வர்ட் ஏர்லி அப்ளிகேஷன் டியூவா இருந்துச்சு. அப்புறம் வந்து ரிசல்ட் வரது வந்து டிசம்பர்ல மிட் டிசம்பர் போல வந்துச்சு. ஸோ December 18th போன வருஷம் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா வருஷம் கொஞ்சம் ஃபிளக்சுவேட் ஆகும். ஸோ அந்த நாள் வெயிட் பண்ணோம். ஆனா December 18th வந்து 3 ஆப்ஷன் இருக்கு. உடனே அக்செப்ட் பண்ணுவாங்க, உடனே வந்து வெயிட் டிஃபரல் பண்ணுவாங்க. டிஃபரல்னா பேசிக்கலி நான் இதுக்கு முன்னாடி 2 சைக்கிள் மென்ஷன் பண்ணேன், ரெகுலர் சைக்கிள் ஏர்லி சைக்கிள். ஸோ நாங்க வந்து அக்செப்ட் பண்ற ரிஜெக்ட் பண்றதா தெரியல எங்களுக்கு இப்போ. சோ நீங்க திருப்பி ரீகன்சிடர் பண்றோம் ரெகுலர் சைக்கிள்னு சொல்லிட்டு டிஃபர் பண்ணுவாங்க. டிஃபர் பண்ணா உனக்கு எதுவும் வேலை இல்ல, பேசிக்கலி வெயிட் பண்ண எக்ஸ்ட்ரா வேற எதுவும் இல்ல. ஆர் ரிஜெக்ட் பண்ணிட்டா ரிஜெக்ஷன். ஸோ வந்து வேற காலேஜ் கண்டினியூ பண்ணலாம் அப்ளை பண்றது. நவம்பருங்கிற ஸோ அப்பனா பார்த்தோன்னா நீ 12th வந்து அப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு டாப் டியர் யூனிவர்சிட்டிஸ்லாம் போகணும்னா அதற்கு முன்னதாகவே வந்து நம்ம எல்லாமே ரெடியாக வச்சுக்கணும். அதாவது அதனால தான் சொல்கிறது 9thலேருந்தே ப்ரிப்பரேஷன் 9, 10, 11 நம்ம ப்ரிப்பரேஷன் பீரியடாக வச்சுக்கிட்டு 12th ஸ்டார்ட் பண்ண வேகத்தை நம்ம இயர்லியாவே போட்டுறது இல்ல என்ன? ஆமா, ஸ்கூல் வந்து ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வேலை ஸ்கூல் ஒர்க்லாமோ இருக்கும். ஸோ அந்த சம்மர்ல நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது தான் பெஸ்ட். இல்லாட்டி அங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கூல்ல மேனேஜ் பண்ணணும், காலேஜ் அப்ளிகேஷன்ஸும் பண்ணணும். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் லாஸ்ட் இயர், ஸோ அவங்கயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எல்லாமே மேனேஜ் பண்றது கொஞ்சம் நிறைய ஆயிடும். ஸோ சம்மர்ல பண்றதுதான் டெஃபினெட்லி பெஸ்ட். ஸோ உனக்கு வந்து நவம்பர் போட்டு டிசம்பர்ல வந்து உனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. ஆமா, ரைட். எப்படி இருந்துச்சு? ஸோ ஹார்வர்ட் செலக்ட் ஆன பிறகு அந்த ஒரு ஃபீலிங் என்ன? நான் எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்கல. ஏன்னா வந்து எல்லா இந்த டாப் காலேஜ்மே 4%. ஸோ 100 பேர் அப்ளை பண்ணா 4 பேர் தான் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னா எங்கேயோ இருக்கு. என்ன எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃபேமிலி அப்பா அம்மா ஒரு வீடியோ கால் அக்செப்ட் பண்ணேன். ஸோ சும்மா என்ன பண்ணலான்னு. ஆனா அதெல்லாம் அக்செப்ட் ஆனது வந்து ஒரு பெரிய ரிலீஃப் தான். இல்லாட்டி அக்செப்ட் ஆகலன்னா திருப்பி ஜனவரில திருப்பி அப்ளை பண்ணோம். சோ டிசம்பர் டு ஜனவரி அந்த விண்டர் பிரேக் சொல்ற டைம்ல ஃபுல்லா வேலை செஞ்சு இன்னும் ஒரு 10 காலேஜ் பேசிக்கலி அப்ளை பண்ணோம் அரௌண்ட் ஆவரேஜ். சோ அவங்க வந்து ரொம்ப நிறைய வேலை ஆயிரும். ஒரு காலேஜ் எழுதுறது என்ன ஒரு நிறைய டைம் ஆகும், ஒரு 10 to 20 hours ஆகும் ஒரு காலேஜ் பண்றதுக்கு. இன்னொரு 10 காலேஜ் பண்ணோம்னா பேசிக்கலி விண்டர் பிரேக் அதுக்கே ஃபுல்லா வேஸ்ட் ஆயிடும். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற விஷயம் வந்து ஆஃப்டர் 8th கிரேடிங் நிறைய குழந்தைங்களுக்கு ஆயிடுது அப்படின்றாங்க. ஸோ நீ ஹார்வர்டுக்கு ப்ரிப்பேர் பண்ற இப்போ 9th 10th கிரேட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுன்னா அது ஒரு ஸ்ட்ரெஸ் உனக்கு இருந்ததா? ஆமா, எனக்கு வந்து 9th கிரேட்ல இருந்தே நாங்க போனதும் அந்த சயின்ஸ் ஸ்கூல் சொன்னேன். சயின்ஸ் ஸ்கூல்ல போனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆப்வியஸ்லி நிறைய இருக்கும். ஆனா அதுக்கேற்ற மாதிரி காம்படிஷனும் நிறைய இருக்கும். கரெக்ட். இங்க ஒரு ஸ்கூல்ல இருந்தே டாப் காலேஜ் வந்து ஒரு 10 பேர் எடுக்க மாட்டாங்க. எல்லாருமே குவாலிஃபையரா இருந்தாலும் அவங்க எடுக்கிறது 1 இல்ல மேக்ஸிமம் 2 பேர் எடுப்பாங்க. சோ அந்த அவ்வளவு கம்படிட்டிவா அவ்வளவு ஆம்பிஷியஸா இருக்கிற பசங்கள்ல இருந்து டாப் 1 or 2 இருக்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டம். பப்ளிக் ஸ்கூல்ல வந்து இந்த வேலடிக்டோரியன் அந்த மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியர், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியா இருக்கும். ஆனா நம்பர் 1 நம்பர் 2 இருக்கிறது கொஞ்சம் ஈஸியர். இங்க வந்து அதே ரொம்ப ரொம்ப கம்படிட்டிவா இருக்கும். சோ இவ்வளவு பேர் வந்து எல்லாருமே 100 பேர் ட்ரை பண்ணும்போது அந்த 100 பேர்ல இருந்து உன்னை செலக்ட் பண்ண வைக்கிறது வந்து கொஞ்சம் ஆப்வியஸ்லி கஷ்டமா இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து சேமா ஸ்கூல்ல இருக்க எல்லா கிளப்ஸும் பண்ணுவாங்க. சோ கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஆனா எல்லாருமே உன் ஃப்ரெண்ட்ஸும். சோ வந்து அதுலயே கொஞ்சம் ஹெல்தி காம்படிஷன் பேசிக்கலி இருக்கணும். ஸோ புரியுது. அந்த ஸ்ட்ரெஸ் வந்து உனக்கு அப்பையிலேருந்தே மீன்ஸ் லைக் நீ அதை ஹேண்டில் பண்ணி உனக்கு பழகப்பட்டுருச்சு அப்படின்னு நீ சொல்ற. பட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஸ்ட்ரெஸ் பஸ்டரா எதை எடுத்துக்கிட்டேன்? ஸ்ட்ரெஸ் இருக்கிறதா இருக்கும். ஆனா ஆக்டிவிட்டிஸ் என்ஜாய் பண்ணிட்டு பண்ணும்போது வந்து அட்லீஸ்ட் காலேஜ் அப்ளிகேஷனுக்காக இந்த ஆக்டிவிட்டிஸும் பண்ணக்கூடாதுங்க தான் என் பிலாசபி. ஸோ ஜென்ரலி என்ஜாய் பண்ணிட்டு அது பண்ணா அந்த ஆக்டிவிட்டி பண்றது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காது. எனக்கு ரொபாட்டிக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
அதுவும் அது காம்படிஷன் தான். ஆனா வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட செய்யற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரோபாட்ஸ் இன்ஜினியரிங் எனக்கு வந்து பிடிச்ச டாபிக் தான். ஸோ அதுவே ஒரு ஃபன் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா தான் இருந்துச்சு. ஆனா வந்து வீட்டுல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஸ்கூல் விட்டுட்டு வீடியோ கேம் ஆடுறது, வெளில போய் கேம் ஆடுறது, ஸ்போர்ட்ஸ் ஆடுறது, அதெல்லாம் ஃபன் தான் ஆப்வியஸ்லி. நான் நிறைய தடவை நான் சொல்றது அதுதான், பெற்றோர்கள்ட்ட பசங்களை பிடிச்சி எதையும் செய்ய வைக்காதீங்க, பசங்களுக்கு பிடிச்சதை செய்ய வைங்க அப்படின்னு. ஸோ அதை நீ அசால்ட்டாக சொல்லிட்ட, நீ செஞ்சுட்ட, அண்ட் ப்ரூஃபாகவும் இருக்க சீரியஸாக. ஏன்னா நம்ம அதில் இன்வால்வ் ஆகி அதை பிடிச்ச செய்யும் போது அது ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காது, அது அப்படியே வந்து பார்ட் ஆஃப் த லைஃபாகவே போயிடும். சூப்பராக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு ஒன் மோர் திங் வந்து நீ இங்கே ஃப்ளாரிடாலேருந்து அப்படியே வந்து நீ மேசச்சூசெட்ஸ் போகிற, இந்த எண்டில் அந்த எண்டு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் இருக்கும் வெதர் வைஸ் அண்டு எல்லாத்துலேயுமே இல்லையா? ஸோ பிகாஸ் நான் பாஸ்டன் போயிருந்த போது ஒரு ஏப்ரல் மாதம் போயிருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போவே வந்து அவ்வளோ குளிராக இருந்துச்சு. ஈவன் கொலம்பஸ் நாங்கள் இருக்கிறது கொஞ்சம் குளிரான பிரதேசம் தான், பட் அங்கே போகும்போது காற்றும் அதிகமாக இருந்தது, குளிரும் அதிகமாக இருந்தது. ஆப்வியஸாக கேம்பிரிட்ஜ் அப்படி தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா? ஸோ காலேஜுக்கு இப்போ நாங்க இருந்த எல்லா இடமே வந்து ஃபர்ஸ்ட் சென்னையில இருந்தோம், அப்புறம் கலிபோர்னியால ஃப்ரீமான்ட்ல இருந்தோம், இப்போ ஒர்லாண்டோல இருக்கோம். இருந்தது எல்லா இடமே சூடான இடம். கம்ப்ளீட்லி இந்த கோல்ட் வெதர் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. ஸோ ஐ திங்க் காலேஜ் விட அதான் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்னோலாம் பார்த்ததே இல்லை. ஸோ பட் பாஸ்டன் வந்து பிலீவ் மீ இட்ஸ் சூப்பராக இருந்தது. எனக்கு ஸ்னோ அதெல்லாம் தாண்டி ஒரு ஜஸ்ட் ஹேப்பனிங் பிளேஸாக இருந்துச்சு. அண்ட் ஐ கேன் சி லாட் ஆஃப் யங் க்ரௌட்ஸ். அப்படியே நீ வந்து எக்கச்சக்கமான லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது, நிறைய யங் பீப்புள்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சு. பிகாஸ் வந்து உனக்கு வந்து மிகப்பெரிய 2 MIT அங்கே தான் இருக்குது, ஹார்வர்ட் அங்கே தான் இருக்குது, கேம்பிரிட்ஜில். ஸோ சொல்லவே வேணாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷன். ஸோ கண்டிப்பாக உனக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு இயராக அமைய போகுது, அண்டு சூப்பரான காலேஜ் லைஃபாக அமைய போகுது. அண்டு பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன் தான். கண்டிப்பாக நீ வந்து ஒரு பெரிய இடத்த வந்து நீ அச்சீவ் பண்ணுவ. இந்த வயசுலேயே வந்து ஒரு வெப்சைட் போட்டு கூப்பன் கோட் கொடுக்குற அளவுக்கு வந்து பெரிய ஆளாகிட்ட. மிகப்பெரிய ஒரு நன்றி மோனிஷ், உன்னோட டயத்துக்கும் தேங்க்ஸ், உங்கள் பெற்றோருக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ அங்கிள். அட்வைஸ் கொடுக்குற பொசிஷன் இல்லை, ஆனால் வந்து நான் பிகிஸ்ல கற்றுட்டு இந்த ப்ராசஸில் வந்து பேசிக்கலி எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணா இது வேலை மாதிரியே இருக்காது எதுவுமே. ஸோ ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் பண்ண வேணாம். அந்த காலேஜுக்கும் தெரியும் நீ வந்து காலேஜ் அப்ளிகேஷனுக்காக கொஞ்சம் ஃபேக்காக பண்ணுறியா, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பண்ணுறியாங்க. ஸோ என்ன என்ஜாய் பண்ண, எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ன ஃபெயில் பண்றதுக்கு நான் பெஸ்டா இருக்க வேணாம், ஃபெயில் பண்ணி கத்துக்கிட்டு பிடிச்சது பண்ணோம், அவ்வளவுதான். சூப்பர், நன்றிடா தம்பி.